அனைவருக்கும் வணக்கம். இறைவன் நமக்கு இந்த மேன்மையான மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். இந்த பிறவி கிடைப்பது எளிதல்ல. இந்த மனித பிறவியை எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துவதற்காக பல மகான்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு உயிர் இறந்த பின்பு அந்த ஆன்மா சூட்சும உலகங்களுக்கு செல்கிறது. ஜீசஸ் கூறியுள்ளார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதாவது பல சூட்சும கோள்கள் இருக்கின்றன என்று ஜீசஸ் சொல்கிறார். அதே மாதிரி யோகானந்த பரமஹம்சர் கூறுகிறார், ஒரு ஆன்மா மரணத்துக்கு பின்னாடி அதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளும் இந்த ஆன்மாவின் அதிர்வுகளுக்கும் பொருந்தும்படியான உலகங்களுக்கு சேர்கின்றன. மேன்மையான ஆன்மாக்கள் மேன்மையான சூட்சும உலகங்களுக்கு செல்கின்றன. அந்த சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தங்கள் மனதின் சங்கற்பத்தினால் ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தால் அது மறைந்துவிடும். அந்த மாதிரி தெய்வீக அமைப்பு எவ்வளவோ இருக்கிறது. நாம் இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் கூறுகிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுகிறார். அதுபோன்று இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்ந்து சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேன்.